வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மருதாணியோடைய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா, பைமோட் அப்ளிகேஷன். இந்த பைமோட் அப்ளிகேஷனில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் நம்ம வாங்கிக்கலாம். எல்லா விதமான பொருட்களும் இதில் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பைமோட் அப்ளிகேஷனில் நம்ம பொருட்கள் அனைத்தும் தரமானது கிடைக்கும். இப்போ நம்ம மருதாணியோடைய நன்மைகளை பற்றி பார்க்கலாங்களா? இந்த மருதாணியில் ஏகப்பட்ட நன்மைகள் உள்ளன. இதை இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஹென்னான்னு சொல்லுவாங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா, குறிப்பாக கிருமி நாசினி, உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும், நகைப்புண்ணு, நகை சுத்தி இதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாத குடைச்சல், தலைவலி, கை கால் வலி, எரிச்சல், அலர்ஜி இது எல்லாத்துக்கும் நல்லது தீர்வு கிடைக்கிது. இந்த மருதாணி நம்ம கையில் வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னா, மருதாணி கிருமியை அழிக்கிற சக்தி அதுக்கு இருக்கிறதுனால நகை சுற்றி வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது புண்ணு இருந்துச்சுன்னா அதை ஆற்றவும் உதவுகிறது. உடல் சூட்டை தணிக்குது. மருதாணியை நம்ம கையில் எடுத்து வைக்கிறதுனால உடலில் இருக்க வெப்பம் குறையும்னு சொல்கிறாங்க. கை கால் தலைவலி, எரிச்சல், அலர்ஜி இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு விந்து எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா, இந்த மருதாணி இலை சாறு, தண்ணீர், சர்க்கரை கலந்து குடித்து வந்தோம்னா விந்து எண்ணிக்கை அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? மருதாணியை அரைச்சி நம்ம தலையில் ஊற வச்சு குளித்தோம்னா, வாரத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு டைம் குளித்தோம்னா, நம்ம தலையில் உள்ள ஹீட்டு இதெல்லாம் குறைஞ்சி பொடுகு, பேன் இதெல்லாம் இல்லாமல் நம்ம தலையை சுத்தப்படுத்துது. அதுக்கப்புறம் என்னென்னா, கைக்கு அடிக்கடி மருதாணி வைக்கிறதுனால மனநோய் ஏற்படுவது ரொம்ப தடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த காலத்தில் அதனால தான் பெரியவங்க மருதாணி வைக்கிறது உடம்பு சூட்டு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உடம்பு சூட்டு மட்டும் குறையுது இல்லாமல் இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? முக்கியமாக தலைவலி இந்த மருதாணி சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இந்த மருதாணி இலை என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு தெரியுங்களா? இந்த மருதாணி இலை மட்டும் இல்லாமல் அதனோட பட்டை, பூவு, கனி இது எல்லாத்துலேயுமே மருத்துவ பயன்கள் அதிகமாக இருக்குது. இந்த மருதாணியை என்னென்ன இது இருக்குன்னா, இந்த இலையில் தசை இருக்க தன்மை இருக்குது. இது அதிகமாக ரத்தப்போக்கு இருந்துச்சுன்னா அதை தடுக்குங்களாம். மாதவிடாய்